Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம எங்க இருக்கோம்னா Green Trendsல இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோட ஹேர் ஸ்மூத்திங் பத்தி. அப்போ எல்லாரும் கேட்டிருந்தீங்க எங்க பண்ணியிருந்தீங்க. Green Trendsல தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை விட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் வேறு எங்கேயும் கம்பேர் பண்ணாமல் அகெயின் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ திரும்ப வந்து ஹேர் ஸ்மூத்திங் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருந்தீங்க இது மாதிரி ஸ்மூத்திங் பண்ணி 1 or 2 monthஸில் வந்து திரும்ப வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுது இல்லை இந்த ஷைனிங் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் அ இயர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து திரும்ப இங்கே பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல, பட் இன்றைக்கி வந்து நான் ஃபுல் ப்ராசஸ் லைக் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எப்படி வந்து இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். Green Trendsோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்து அவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உட்கார போகிற சேர் வந்து பாருங்கள் ஃபுல்லு வந்து சானிடைஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டைமும் கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லா இடமும் வந்து சானிடைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்னோட கையும் வந்து இப்போ சானிடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மூத்திங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ ஸ்மூத்திங் பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வந்து எனக்கு ஹேர் வாஷ் எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த இடமும் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து பண்ண போகிறவங்க பேர் வந்து ஜெயந்தி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ். ஸோ இப்போ ஹேர் வாஷ் தான் பண்ண போகிறோம். ஹேர் வாஷ் வந்து மேண்டேட்ரியாங்க. எப்படினாலும் நம்ம வீட்டில் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமா இல்லை ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து பண்ணணுமா? இல்லை வீட்டில் நீங்கள் பண்ணியிருந்தாலும் நாங்கள் இப்போது என்ன ஸ்ட்ரைட்டிங் பண்ண போகிறோம்னா அதோட ஷாம்பு கண்டிஷனர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படியோ நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும், வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் இங்கே கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணலை. இங்கே வந்து எனக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போது பாருங்கள் மேலே வந்து ஃபுல்லு வந்து மிரர் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளால் பார்க்க முடியாதுல நம்ம இது மாதிரி படுத்துருக்கும் போது. ஸோ அதுக்காக தான் மேலே வந்து இது மாதிரி மிரர் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல தாட் இது. நம்ம எல்லாமே ரொம்ப ஓப்பனாக பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இது. உங்களுக்கு ஷாம்பு கண்டிஷனரே இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஷாம்பு கண்டிஷனரே உங்களுக்கு சஜஷன் பண்ணணும்னாலும் அது எப்படி பண்ணணும் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணணும்னு வாயில் சொன்னால் புரியாது. இதே நான் இங்கேருந்து உங்களுக்கு இந்த இவ்வளோ குவான்டிட்டி எடுக்கணும், இப்படி அப்ளை பண்ணணும், இப்படி எம்எல்சிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இந்த மிரரில் இப்படி காட்டும் போதே நீங்கள் மேலேருந்து நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கலாம். எப்படி எம்எல்சிஃபை பண்ணுறேன், எப்படி அப்ளை பண்ணுறேன், எவ்வளோ நேரம் விடுறேன், எப்போ வாஷ் பண்ணுறேன், எப்படி வாஷ் பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது பண்ணும்போது நீங்கள் பார்க்க முடியாது, மேலே மிரர் இருக்கும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அப்சர்வ் ஆகும். இங்கே யூஸ் பண்ணுற டவல்ஸ், கட்டிங் ஷீட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்போசபிள், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க.
இப்போ இந்த க்ரீம் போட்டு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணி கண்டிஷனர் பண்ணி ட்ரையர் பண்ணிவிட்டு அயன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஷாம்பூ கண்டிஷ்னர்லாம் எதுவும் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் அந்த க்ரீம்லேருந்தே அப்படியே வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணோம்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணாங்க கண்டிஷ்னர் போட்டு. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஹேர் வந்து ட்ரை பண்ணிவிட்டு க்ரீம் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த க்ரீம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாங்க. வாஷ் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து இப்படி ஹேர் வந்து எல்லாம் வந்து இது மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு ஒரு பார்ட்டாக வந்து அயனிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெப் தான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் அயனிங் வந்து முடிய போகுது. இந்த அயனிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப வந்து ஒரு க்ரீம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த நியூட்ரலைசர் வந்து போட போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது வந்து ஹோல்ட் பண்ணுறது வந்து அதுதான். ஸோ நெக்ஸ்ட் அதை அப்ளை பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அயனிங் முடிச்சதுக்கப்புறம் நியூட்ரலைசர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஹேர் ஸ்ட்ரெயிட் பண்ணி அயனிங் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நல்லா செட் ஆகிறதுக்கு வந்து இந்த நியூட்ரலைசர் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் இவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் இருக்கணும்னா இந்த ஸ்டெப் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ப்ளோ ட்ரை பண்ணாங்க. அப்புறம் அயனிங் பண்ணாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலைசர் போட்டாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ஹேர் வாஷ் பண்ணாங்க. அப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணியாச்சு. ஸோ ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டடாக இருக்குது. அடுத்து வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து வாஷ் பண்ணக்கூடாது. 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து திரும்ப பார்லர்லேயே வந்து இந்த பேக்கேஜ்லேயே அதுவும் வந்து இன்க்ளூசிவ் தான். நம்ம வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணோம். ஸோ மோர் தேன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே நீங்கள் உங்கள் ஹேருக்கு என்ன பண்ணாலும். இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. நான் ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். என்னோடய ஹேர் கேர் வீடியோஸ்லாம் எல்லாமே நான் வந்து கிரேட் ட்ரெண்ட்ஸில் தான் வந்து பண்ணேன். அந்த ஒரே ரீசனாக தான் நான் வந்து திரும்பவும் இந்த டைமும் வந்து கிரேட் ட்ரெண்ட்ஸில் வந்து ட்ரை பண்ணது. ஸோ இங்கே வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து இப்போ கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்லி ஆகணும். அட்லீஸ்ட் நான் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஆல்மோஸ்ட் இப்போ 3 o'clock ஆகிடுச்சு. நான் லன்ச் சாப்பிடல. ஸோ இப்போ ஆர்டர் பண்ணி சாண்ட்விச் நான் அனுப்பியிருந்தாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் எங்கேயுமே இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. கிரீன் ட்ரெண்ட்ஸோட பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பேன். என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நான் முன்னாடி கேட்டுட்டு தான் வந்து இங்கே வந்தேன். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்கே வந்து சூட் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டைப்புக்கும் கண்டிப்பாக அது சூட் ஆகும். ஸோ எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் 3 years முன்னாடி பண்ணும் போதும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த டைமும் அதே சேம் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண சொல்லி பண்ணேன். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எந்த இடத்துல பண்ணேன்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் புவனா.